எம்மா உனக்கு எந்த ஊரு, எம்மா உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம் உடுக்கடிக்கும். நீ எங்க இருந்து எராயி எங்க வந்த, எராயி எங்க வந்த அப்படின்னு. கேசவன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு மாலை நேரம், ஒரு பூங்கா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இயற்கையாக தாங்கள் போய் ஒரு இடத்துல இயற்கையின் செழிப்பில் இருக்க முடியல, அனுபவிக்க இயலலைன்னா இதை மாதிரி வந்து செயற்கையாக ஒரு பூங்காக்களை வந்து நம்ம அரசாங்கமே உருவாக்கி தந்திருக்கு. இதுதான் இந்த புறநகர் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரும் நன்மை. ஆமா, சொல்லுங்க கேசவன் சார், என்ன கையில என்ன காலச்சுவடு? ஆமா, இது காலச்சுவடு, ஒரு இலக்கிய இதழ். இந்த இதழை பத்தி சொல்றதுக்குனால இந்த சுவடுகள் இதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு ஒரு ஆசை. என்னன்னா, சொல்லுங்க. சமீபத்துல ஒரு காணொளி, வலையொலி காணொலியில வந்து ஒரு படைப்பாளர் ஒரு மொட்டை மாடி மர நிழல்ல வந்து இருக்கையில அமர்ந்திருக்காரு. எதிர்த்தாப்புல உள்ள இருக்கை காலியா இருக்கு. அவர் சொல்றாரு, எப்போதும் நண்பர்கள், உறவினர்கள், இலக்கிய வாசகர்கள் யாராவது வந்து உட்கார்ந்துருப்பாங்க, இன்னைக்கு சற்று முன் பெய்த மழை அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த நாற்காலியில ஆமா, தேங்கி இருக்கும்ல. சரி. ஆமா, அப்போ இந்த மழை அது விட்டு சென்ற சுவடுகளை வந்து அந்த அந்த மாதிரி அவர் சொல்றாருல அமர்ந்திருக்கிறது அப்படின்னு. ஆமா, அதை மட்டுமா கருத முடியும்? இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம், குளம், ஆறு, ஏரி, கடல், இப்படி இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் இந்த மழையின் சுவடுகள் தானே. ஆமா, அப்படித்தானே? ஆமா, மழை விட்டு சென்ற சுவடுகள். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு, நம்ம மொழி முழுவதுமே இந்த காலம் விட்டு சென்ற சுவடுகளா தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இந்த காலமானது விட்டு செல்ற இலக்கிய சுவடுகள் தாங்கி இருக்கிற ஒரு பெரிய மொழியா நம்ம தமிழ் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமே, நம்ம வீடுகள்ல சாதாரணமா ஒரு சதுரக்கல்லும் ஒரு உருளைக்கல்லும் இருக்கும். ஆனா அதை நம்ம அம்மா பிள்ளை அப்படிங்கிற மொழியில அம்மி குழவின்னு சொல்லுவோம். இதை எந்த மொழியிலயாவது நீங்க வந்து மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அது மட்டும்தான் இருக்கும். ஆனா எல்லாருமே ஏத்துக்கிடத்தக்க தன்மையில அம்மி குழவின்னு ஆயிட்டு பாத்தீங்களா அந்த மொழியானது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறது, அம்மா அப்படிங்கறதா அம்மி, குழந்தைங்கிறதான் குழவிங்கிறீங்க. ஆமா, ரெண்டு ஒண்ணு பிரியாம மாட்டாங்கல்ல. அதுக்காக நம்ம முன்னோர்கள் அமைத்த ஒரு மொழியை எவரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு எல்லாரும் அங்கீகரிக்காங்க பாத்தீங்களா, இந்த மொழியின் தனிச்சிறப்பு. இன்னொன்னு, சுவடுகள் இல்லாம கூட அந்த இலக்கியத்தால மட்டுமே சில செயல்கள் நம்மளால செய்ய முடியும். ஒரு உதாரணம், நம்மளால இந்த ஓடமோ கப்பலோ இல்லாம ஒரு கடலை கடந்துட முடியுமா? முடியாது. ஆனா கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. இந்த தமிழ் வரியில அந்த பறவையோட சேர்ந்து சுவடுன்னு சொல்றோம்ல, சுவடே இல்லாம நம்ம ஒரு கடலை தாண்டி முடிச்சிருப்போம். இதுதான் அந்த மரங்கள் ஏதும் இல்லாத கடல் வெளியையும் கடக்கிறது பறவைகள் அப்படிங்கிறீங்க. ஆமா, சிறகுகளை நம்பி. ஆமா, இப்ப இது வந்து காலச்சுவடு. காலத்தை, சம காலத்தை சிறுகதைகளாக, கவிதைகளாக, கட்டுரைகளாக, மொழியின் வழியாக சுவடுகளாக்கி செல்வது. காலத்தின் சுவடை நம்ம இதுல பார்க்கலாம், வரலாற்றுல பார்க்கலாம். ஆமா, அதுக்காக பார்க்கலாம். சரி, அப்படி என்ன இந்த இதழுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இரவுகள் கவிந்திருக்கும், அதில் மழை பெய்யும். இரவுகளுக்கும் மழைக்கும் இசையமைப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ஆமா, தகரம், தவளைகள், அது இசைத்து கொண்டே இருக்கும். அது அந்த பக்கங்களில் துள்ளி துள்ளி சென்று கொண்டே இருக்கும். ஆமா கேசவன் சார், நீங்க வந்து கிராமத்து வாசி, அதனால உங்களுக்கு தவளைகள் தான் மலைக்கு இசை. எங்களுக்கு, நாங்க நகரவாசி, எங்களுக்கு தகரம் தான் வந்து மலைக்கு இசை கொடுக்கும். தவளையை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 கிலோமீட்டர் போனோம். ஆமா, சரி. அடுத்த இதுல பரட்டினா ஒரு நதி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும். நீங்க கேட்கலாம், என்ன இவ்வளவு குதுகலாம்? ஒரு 4 பெண்களை நான் வந்து குளிர்விக்க போகிறேன், குளிர்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நதி பேசும். அடுத்த பக்கத்துல, அதுக்கு அடுத்த பக்கத்துல பார்த்தா நதியின் குதூகலத்தை வந்து அந்த பெண்களின் மேனில அறியலாம். ஆமா, அடுத்த பக்கத்துல பார்த்தா கோடங்கி ஒருத்தர் பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஓஹோ, கோடங்கி பேய் ஓட்டுற மொழி தெரியுதா உங்களுக்கு? ஆமா. எம்மா உனக்கு எந்த ஊரு, எம்மா உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம் உடுக்கடிக்கும். நீ எங்க இருந்து எராயி எங்க வந்த, எராயி எங்க வந்த அப்படின்னு. அடுத்த பக்கத்தை பார்த்தா
இந்த உடுக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த சத்தத்துல பேய் ஓடுதோ இல்லையோ, அந்த பயந்தவன் 4 பேர் பக்கத்து வீடுகள்ல இருந்தா அவன் ஓடிடுவான். இன்னும் அடுத்த பக்கத்துக்குள்ள போனான். வெட்ட வெளி வனாந்திரத்துக்குள்ள ஒரு தொடர் வண்டி போய்கிட்டு இருக்கும். இரவல் வாங்கி பிழைக்கிற ஒரு மனிதர் அங்க ஒரு நதியோரத்து நாணலை இசைத்து கொண்டிருப்பார். எப்படின்னா, நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நூலிடை நீ என சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. இந்த மாதிரி இலக்கிய இதழ்கள் தான். இப்படி ஒரு கோடங்கிய, ஒரு நதிய, ஒரு தவளைய, ஒரு கழுதைய, இப்படி நம்ம சுத்தி உள்ள எல்லா வானத்தையும் வந்து நமக்கு வந்து திறந்து செல்ற ஒரு இதழ். இப்போ உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மாதிரி நம்ம இதழ்கள் பேசி நம்ம வந்து புலகாங்கிதம் அடைஞ்சுக்கிறோம். ஆனா இதையெல்லாம் பேச வழி இல்லாதவர்கள் இந்த காலச்சுவடு மாதிரி பத்திரிகைகள், இந்த இதழ்கள் பேசுவதையாவது கேட்கணும். இப்ப நான் தென்காசியில அந்த பேருந்து நிலையத்திற்கு உள்ள கடையில தான் கிடைக்கும். அது பக்கத்துல தான் நான் என்னோட அலுவலகத்துல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. ஆனா இந்த புத்தகத்தை நான் என்னைக்குமே அலுவலகம் வரும்போது வாங்குறது கிடையாது. என்னன்னா விட்டு செல்லும் போது வாங்கிட்டு போறீங்க, செல்லும் போது வாங்குறது கிடையாது. அது வந்து 1 to மாத இதழாக 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்தாலுமே அந்த முதல் சனி ஞாயிறுகள்ல இதற்கென்று புறப்பட்டு வாங்கணும்னு ஒரு வைராக்கியம் வச்சிருக்கீங்க. வைராக்கியம் அது ஒரு அது புறப்பட்டு செல்லுதல்ங்கிறதுலயே ஒரு உவகை வேணும்ல. பணிக்கு புறப்பட்டு செல்லுதும், நெருங்கிய உறவினர்களோட அழுத்தத்திற்காக திருமணத்திற்கு புறப்பட்டு செல்லுதும், மற்ற விஷயங்களுக்கு புறப்பட்டு செல்லுதும் இது ஒன்னாயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாங்க போறது மலைகளை, கடல்களை. நம்ம வீட்டுல உள்ள தேவைக்காக கடைக்கு மனைவி போச்சுனாலே ஒரு அழுத்தத்தோட தான் போறோம். அப்ப ஒரு மாதத்துல ஒரு திருப்பாகுது. இந்த மாதிரி இதையொத்த இலக்கியதழ்கள் நிறைய இருக்கு. இதை வாங்குறதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ளணுமேங்கிற ஒரு எண்ணத்துல அந்த 9 மணிக்கோ 10 மணிக்கோ குளிச்சு வச்சு, அதுக்கு முன்னால அந்த கடையில போய் பேப்பர் வாங்க போனா கூட அந்த புத்தகத்தை எவனும் வாங்கிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு போறது. ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு மாசம் ஃபுல்லா விற்கிறது இந்த இலக்கிய இதழ்கள் மட்டும்தானே. இல்ல, அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த கடையில் உள்ள விற்பனையாளர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்க இந்த புத்தகம், வேறு எவரும் வாங்காத இந்த புத்தகத்தை இவராவது வந்து வாங்கிச்சிடணும். ஏன்னா இலக்கியவாதிகள் வந்து அருகி போயிட்டாங்க, ரொம்ப குறைவாயிட்டு வராங்க. அப்போ இது மாதிரி புத்தகங்களின் அருமைகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. இந்த புத்தகங்கள் என்ன பேசுகிறது அப்படிங்கறத நாம இப்ப பேசுறோம். ஆமா, ஒரு மனிதன் தனக்கான ஒரே இருக்கையில் மட்டும்தான் பணிபுரிய முடியும்பாங்க. அதே மாதிரி ஒரே பரிமாணத்தில் உள்ள வாழ்க்கையை தான் வந்து அவங்க வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா விதவிதமான பாலைவனங்களிலும் கடற்புறங்களிலும் உள்ள அவன் நினைக்கிற எல்லா பரிமாணங்கள்லயும் இந்த மொழியின் வழியாக மட்டுமே பயணம் செய்ய முடியும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம தமிழ் தந்த ஒரு புத்தகத்தை பத்தி இன்னைக்கு பேசியாச்சு. நம்ம காலச்சுவடு பதிப்பகம், காலச்சுவடு பதிப்பகமே அவங்களே பதிப்பகம். ஆமா, சரி. இது மாத இதழா வருதா? மாத இதழ். சரி. அப்போ இந்த மனிதர்கள் கலையை, இலக்கியத்தை, இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க இது மாதிரி புத்தகங்களில் கண் பதித்தால் அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம், ஆமா ஆமா, இந்த குறிப்பாக சொல்ல போனா இந்த அலுவல் சார்ந்த துன்பங்கள், உறவுகள் சார்ந்த துன்பங்கள், இதுல இருந்தெல்லாம் விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அரிய தகவலை சொல்லியிருக்கீங்க. அறிவதற்காக சொன்னாலும் அரிய தகவல் இது. கேசவன் சார், ரொம்ப நன்றி. நன்றி. மகிழ்ச்சி.